இவங்க 2 பேருமே கிளாஸ்மேட்டு. இந்த ப்ளூ ஷர்ட்டுக்காரன் எங்கள் பையன், அவனோட ஃப்ரெண்டு, அவன் பேர் பாலாஜி. ரொம்ப உயிர் நண்பர்கள். இப்போ வந்து 8வது போகிறானுங்க. 2-3 வருஷமாக ஒரே கிளாஸ் ஒன்றாவே இருப்பானுங்க. கிளாஸ் மாற்றினாங்க. மாற்றும்போது கூட சரி இவங்க 2 பேரும் கைமன் விட்டு ஒரே கிளாஸில் போடணுன்னு அடம்பிடிச்சானுங்க என்கிட்ட வந்து. இப்போ வந்து இவனை வேறு ஸ்கூல் மாற்றிட்டாங்க. அவன் ஃப்ரெண்டு வந்து அவங்க அப்பா வேறு ஸ்கூலில் மாற்றிட்டாங்க. மாற்றினாலும் சாயந்தரம்னா எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான். இவன் பைக்கில் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டு வருவான். இல்லைனா வீட்டில் விட்டுட்டு வீட்டில் போய் பேக் வச்சுட்டுக்குள்ளே இங்கே இவனை பார்க்குறதுக்கு சாயந்தரம்னா வந்துடுவானுங்க. இப்போ சாயந்தரம் வந்துட்டானுங்க. இவன் வந்து கழுத்தில் பாரு செயின் போட்டுக்கிறான் பாருங்கள். இவன் கழுத்தில் செயின் போட்டுக்கிறான். உடனே இவனும் அதே மாதிரி செயின் போட்டு இவன் போட்டுக்கிறான். ஸ்கூலில் பர்மிஷன் இல்லை, ஆனால் சாயந்தரமாக வந்து போட்டுக்குவானுங்க. கையில் பாருங்கள் இது போட்டுக்கிறான் ப்ரேஸ்லெட்டு. உடனே இவனும் ப்ரேஸ்லெட்டு பாரு நான் போட்டுக்கிறான் பாருங்கள் கையில். எங்காலும் வந்து ப்ரேஸ்லெட் கையில் போட்டுக்கிறான். அதனால் வந்து பிள்ளைங்கிட்ட வந்து நான் சொன்னேன் எப்பயுமே ஆத்ம நண்பர்களாகவே இருக்கணும்னு சொன்னேன். இவன்கிட்ட வந்து இப்போ பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்டு. தாய்க்கு வந்து பிள்ளைங்கிட்ட வந்து அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. நான் வந்து பெத்தவ அப்படின்ற அதிகாரத்தை பயன்படுத்தாதீங்க. அதிகாரத்தை பயன்படுத்தினீங்கன்னா அவங்க உங்கள் மேலே பாசமாக இருக்க மாட்டாங்க. ஆடு கோழி பன்னி நாய் கூட தான் தாய் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது. ஆனால் மிருகத்துக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கணும். அப்படின்னா அதிகாரத்தை பயன்படுத்த பிள்ளைங்கிட்ட பழகுங்க, அவங்கக்கிட்ட இறங்கி போங்க. அப்பாவுக்கு ஒரு வேண்டுகோள், குறும் பண்ணாதரா அப்படின்னு மிரட்டாதீங்க. நான்லாம் எங்கள் பையனை வந்து குறும் பண்ணுறான்னு சொல்லி மிரட்டுவேன். ஏன்டா எந்த பிரச்சனையுமே பண்ணாமலே வரையாடா ஸ்கூல்லேருந்து ஏதாவது ஒன்று பிரச்சனை பண்ணிட்டே வாடா அப்படின்னு சொல்லுவேன். வாழ்த்தனம் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டேன், பண்ணுன்னு சொல்லுவேன். நான் பிள்ளைங்களை அப்படி தான் வளர்த்துறது நான். அதனால் வந்து அவர்களை உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்கன்னா நல்லா படிப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் படுறான்னு தான் சொல்கிறது நான். இவனுடைய அக்காவும், இவன் தெலுங்குக்காரன், ஆந்திரா தான் இங்கே எடுத்த வீடியோ தான் இது. இவங்க அக்காவும் எம்பிபிஎஸ் டாக்டர், இவங்க அக்காவும் எம்பிபிஎஸ் டாக்டர். நண்பேண்டா அப்படி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ்னால் எப்பயும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.